அமெரிக்காவின் தீர்வி வரி குறைப்பு இலங்கைக்கு கிடைத்துள்ள பாரிய வெற்றி. திருகோணமலை கடற்படை தள நிலத்தடி சிறைகள் அதிர்ச்சி அளிக்கும் முழுகேதனவின் வாக்குமூலம். பல எம்பிக்களுக்கு சபாநாயகரிடமிருந்து பறந்த எச்சரிக்கை கடிதங்கள். ஆடைகளின்றி அடித்து நொறுக்கப்பட்டு செம்மணியில் புதைக்கப்பட்ட குழந்தைகள் ஸ்ரீதரன் பகிரங்கம். உச்சக்கட்ட மோதல் கனடாவிற்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த அதிரடி முடிவு. மியான்மரில் முடிவுக்கு வரும் ராணுவ ஆட்சி வெளியாகியுள்ள அதிரடி அறிவிப்பு. இலங்கையிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா விதித்திருந்த தீர்வை வரியை இன்னும் குறைத்துள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் சர்வதேச நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான தீர்வை வரியை அண்மையில் அதிகரித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தது. அதன் பிரகாரம் இலங்கையின் ஏற்றுமதி பொருட்களுக்கும் கூடுதல் வரி விதிக்கப்பட்ட போதும் ராஜதந்திர நடைமுறைகள் மூலம் குறித்த வரி பின்னர் 30% குறைக்கப்பட்டது. எனினும் இலங்கை அரசாங்கத்தின் தொடர் முயற்சிகள் காரணமாக குறித்த வரி தற்போதைக்கு இன்னும் குறைக்கப்பட்டு 20% தீர்வு வரி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த வரி விதிப்பு இம்மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழியில் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் மிக மோசமாக அடித்து நொறுக்கப்பட்டு சிறு துணி கூட இல்லாமல் புதைக்கப்பட்டுள்ள நிலை என்பது மிக கொடூரமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ உடல்களை அடக்கம் செய்கின்ற போது அதற்குரிய முறைகளுடன் தான் அடக்கம் செய்வார்கள் எனவும், ஆனால் இங்கு ஒரு நேர்த்தியான முறையின்றி உடல்கள் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவானின் அனுமதியின் பிரகாரம் சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று காலை செம்மணி சிந்துபத்தி மனித புதைக்குழி தோண்டும் பணியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இங்கு நிலமட்டத்தில் இருந்து அரையடி ஆழத்தில் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளன. 1995 முதல் 2001ஆம் ஆண்டு வரை ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமாக இருந்த இந்த பகுதியில் பாரியளவு ராணுவ முகாம்களே காணப்பட்டன. இவ்வாறான இடத்தில் வேறு யாரும் மனித உடலங்களை புதைப்பதற்கு வாய்ப்பில்லை. இது தமிழர்கள் மீது திட்டமிடப்பட்ட வகையில் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை என தெள்ள தெளிவாக தெரிகின்றது. சிங்கள அரசுகளால் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலையின் வடிவங்களை இந்த இடத்தில் காண முடிகின்றது. இது குறித்து சர்வதேச விசாரணை நடாத்தப்பட வேண்டும். இந்த புதைக்குழி ஆய்விற்காக உலகத்தில் உள்ள தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தின் அறிவிப்பை தொடர்ந்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன 25 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 100 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார். குறிப்பிட்ட காலத்திற்குள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்க தவறியதற்காக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையத்தின் அறிவிப்பை தொடர்ந்து சபாநாயகர் இத்தகைய எச்சரிக்கை கடிதங்களை அனுப்பியுள்ளார். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சட்டத்தின்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் மார்ச் 31ஆம் தேதி நிலவரப்படி வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களின் விவரங்களையும் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த நிலையில் குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்காத நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை ஆணைக்குழு விசேட கவனத்தை செலுத்தியுள்ளது. புதிய ஆணைய சட்டத்தின்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிக்க தவறும் எம்பிக்களின் சம்பளத்தில் 1/3 பங்கை கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் அதிகாரமும் ஆணையத்திற்கு காணப்படுகின்றது. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 31ஆம் தேதிக்கு முன் வைத்திருக்கும் அனைத்து சொத்துக்களின் விவரங்களையும் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கிடையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முந்தைய நாடாளுமன்றத்தில் பணியாற்றிய நாடாளுமன்ற ஊழியர்களில் பெரும்பாலானோர் தங்கள் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சம்பந்தப்பட்ட தலைவர்களிடம் சமர்ப்பிக்கவில்லை என கூறப்படுகின்றது. திருகோணமலை கடற்படை தளத்தில் நிலத்தடி சிறைகளில் தனிநபர்களை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை விசேட விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது. முன்னாள் கடற்படை தளபதிகள் பலரிடமிருந்து இது தொடர்பில் வாக்குமூலங்களை பெற்றுக்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கேகாலையை சேர்ந்த சாந்த பண்டார காணாமல் போனமை தொடர்பாக முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுகேத் என கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணைகளில் திருகோணமலை
கடற்படை தளத்தின் நிலத்தடி அறைகள் தொடர்பில் உலுகேத் என சில வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. கடற்படை புலனாய்வு இயக்குநராக அவர் பணியாற்றிய காலத்தில் திருகோணமலை கடற்படை முகாமில் உள்ள தன்ஜென் மற்றும் கன்சைட் ஆகிய நிலத்தடி சிறைச்சாலைகளில் தனிநபர்கள் சட்டவிரோதமாக தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறித்து அப்போதைய கடற்படை தளபதிகள் அறிந்திருந்தனர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானது என உணவு பாதுகாப்பு மற்றும் வணிக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் போதைப்பொருள் வர்த்தகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது எனவும் போதைப்பொருள் ஒழிப்புக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அனுராதபுரம் பகுதியில் இடம்பெற்ற அரசு அதிகாரிகளுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்கள் மத்தியில் போதைப்பொருள் பாவனை தீவிரமடைந்துள்ளமை பாரதூரமானதுடன் துரதிருஷ்டவசமானது. போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் வியாபாரத்துக்கும் இடையில் அரசியல் தொடர்பிருப்பதாக கடந்த காலங்களில் குறிப்பிடப்பட்டது. எமது அரசாங்கத்திற்கும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கும் இடையில் எவ்வித தொடர்பும் கிடையாது. இதனால் தான் போதைப்பொருள் ஒழிப்புக்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. போதைப்பொருள் ஒழிப்புக்கு கல்வி அமைச்சு மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சட்டவிரோதமான செயற்பாடுகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுப்பது மிகவும் கடினமானது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பதாக கனடா பிரதமர் அறிவித்ததை அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு கூறியுள்ளார். இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கனடாவுக்கு விதிக்கப்படும் வரி வீதத்தை 25%இலிருந்து 35%ஆக அமெரிக்கா உயர்த்தியுள்ளது. இந்த புதிய வரி விதிப்புகள் வெள்ளை மாளிகையினால் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல நாடுகளுக்கும் புதிய வரி வீதங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இவை 7 நாட்களுக்குள் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. அந்த வகையில் இன்று முதல் நடைமுறைக்கு வர இருந்த இலங்கையிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கான 30% தீர்வை வரி வீதத்தை அமெரிக்கா 20%ஆக குறைத்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அரசியல்வாதிகள் அரசின் நிதியை உகாண்டாவில் பதுக்கி வைத்திருப்பதாக கூறிய அனுர் அரசால் அதனை நிரூபிக்க முடியாது போயுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார். மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அரசு நீண்ட காலம் ஆட்சியில் நீடிக்காது என்றும் சமிந்த விஜயஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பொய்களை கேட்டு கேட்டு இன்று மக்கள் பொறுமை இழந்து விட்டனர் என்பதை அமைச்சர் லால்காந்த நன்கு அறிந்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்தும் பொய்களை கூறிக்கொண்டு நாட்டை நிர்வகித்து செல்ல முடியாது என்பதை இப்போதாவது அரசு உணர வேண்டும். பொய்களுக்கு ஆயுள் குறைவு என்பது இதன் மூலம் தெளிவாகின்றது. அரசியல்வாதிகளுக்கான பாதுகாப்பே அரசுக்கு பாரிய சுமை என தேசிய மக்கள் சக்தி பரவலான பிரசாரங்களை முன்னெடுத்தது. ஆனால் இன்னும் குறுகிய காலத்தில் அரசின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என எவரும் தனித்து வீதியில் செல்ல முடியாத நிலைமை ஏற்படும். எனவே அவர்கள் முன்னரை விட தமக்கான பாதுகாப்பை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போது ஒரு கட்டத்தில் அவர்கள் வீதிக்கு இறங்குவதை தவிர்க்க முடியாது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.